عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يوم نبعث من كل أمة شهيدا صدق الله العظيم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இறை நேசத்திற்கு உரித்தானவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 11வது நோன்பும் 12வது தராவியும் முடித்துவிட்டு அவர் இல்லத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நாம் வைத்த நோன்புகளை, நாம் தொழுத தொழுகைகளை, நாம் செய்த நற்காரியங்கள் அத்துணையும் கபூல் செய்து தந்தருள்வானாக. ஆமீன். 12வது தராவி ஒருவர் தொழுதால் قال رسول الله صلى الله عليه وسلم جاء يوم القيامة كرجع ليلة القمر والبدر. மறுமை நாளிலே இந்த 12வது தராவி தொழுதவர்கள் எல்லாம் வருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்வார், என்னுடைய அடியார்களுடைய முகத்தை பாருங்கள், 15ஆம் நாள் உடைய இரவினுடைய நிலாவை போன்று பிரகாசமானவர்களாக இருப்பதை நீங்கள் பாருங்கள் என்பதா அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக பிரகாசமானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இதுவரைக்கும் 15 ஜுஸு நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹ் கபூல் செய்வானாக. சூரத்துல் நஹல் என்கிற தேனி அத்தியாயம் நிறைவு செய்யப்பட்டுச்சு. அடுத்து சூரத்துல் பனி இஸ்ராயில், இஸ்ரேவேலர்கள் என்பதாக ஒரு சூரா நிறைவு செய்யப்பட்டுச்சு. அடுத்து நாமெல்லாம் வெள்ளிக்கிழமை காலையில் ஓதக்கூடிய சூரத்துல் கஹஃப், குகைவாசிகள் என்கிற அத்தியாயமும் நிறைவு பெறவில்லை. நாளைக்கு நிறைவு பெறும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதே போன்று 1.25 ஜுஸு ஓதி நிறைவு செய்தோம். மொத்தம் 15 ஜுஸு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வருடமும் பிறை 12 பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈரக்குலையான பாத்திமத்து ஸஹ்ரா ஸல்லல்லாஹுடைய அருமை புதல்வி பாத்திமா ரலியல்லாஹுடைய வஃபாத்தான தினம். தந்தைக்கு சிறந்த மகளாய், கணவருக்கு சிறந்த மனைவியாய், பிள்ளைகளுக்கு சிறந்த தாயாய், குர்ரத்து ஐனாய், சொர்க்கத்தின் தலைவியாய், கற்பொழுக்கத்தில் உயர்ந்தவளாய், வெட்கத்தில் உச்சகட்டமாய், இப்படி பல்வேறு விஷயங்களை அவர்களால் நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியும். சிறந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. முடிந்தால் அவர்களுக்காக ஒரு யாசின் ஓதி துஆ செய்வது நம் மீது கடமை. அஹ்லே பைத்தை சார்ந்தவர்கள் எப்படி நாயகத்தை பிரியப்படுகிறோமோ அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களும் பிரியப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். அதுபோல அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்பு நபியுக்கும், நபிமார்களை நேசிக்க கற்றுக் கொடுங்க, ஹுப்பு அஹ்லி பைத்திக்கும், நபிமார்களுடைய குடும்ப வாரிசுதாரர்கள் சந்ததிகளை அஹ்ல பைத்திகளை பிரிய கற்றுக் கொடுங்க, அலிமுக்குல் குரான், குரானை ஓத கற்றுக் கொடுங்க. இந்த 3 விஷயங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறிய வயசில் நீங்க கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி அவங்க தர்த்தீபா வருவாங்க என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக நம்மை ஆக்குவானாக. நம் வீட்டு பெண்மணிகளை பாத்திமா ரலியல்லாஹுடைய அனைத்து நற்குணங்களையும் அல்லாஹ் தருவானாக. இன்னைக்கு நம் ஜனாசா எடுத்து போகிற அந்த பெட்டி இருக்கிறது, ஜனாசா சந்தூக் பெட்டி. அந்த பெட்டி பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்திற்கு வந்தது. உடல் உறுப்புகள், அங்க அவயங்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக முழுமையாக க்ளோஸ் செய்யப்பட்டு பரிபூர்ணமாக்கப்பட்டு ஜனாசா மறைவாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், கொண்டு போக வேண்டும். அவர்கள் மூலமா கிடைக்கப்பட்டதுதான் இந்த சந்தூக் பெட்டி எல்லாம். அல்லாஹ் சிறப்பாக்கி தருவானாக. அதே போன்று குகைவாசிகள் என்பதாக 7 இளைஞர்களை குறித்து அல்லாஹ் பேசினான்.
அவர்களுடைய தக்குவா, அவர்களுடைய தீனுடைய அழைப்பு பணி, அவர்களுடைய ஈமான், இந்த சமுதாயத்திற்கான பல்வேறு படிப்பினை செய்திகள் இந்த குகைவாசிகள் என்கிற அத்தியாயத்திலே அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தார். இது எல்லாம் வருடம் வருடம் நாம் சொல்வதுதான். இருந்தாலும் இன்றைக்கு நமக்கான ஒரு ஆயத், திரும்ப திரும்ப இந்த ஆயத் வந்துச்சு. யௌம நபஅசு மின் குல்லி உம்மத்தின் ஷஹீதா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே ஒவ்வொரு உம்மத்தார்களிடமிருந்து ஒரு சாட்சியாளனை அல்லாஹ் எழுப்புவான். சாட்சிகள் 3 வகை. குர்ஆன்ல வேறொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், யௌம நபஅசு ஃபீ குல்லி உம்மத்தின் ஷஹீதா. ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு நபி அல்லாஹ் அனுப்பினான். அவர்கள் வந்தார்கள், அல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன் என்கிற தீன் பணி, அழைப்பு பணியும் செய்தார்கள். நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதாகவும் சொல்லி மக்களுக்கு நேர்வழி காட்டினார்கள். இதையெல்லாம் உங்களுக்கு சொன்னாங்களா அல்லாஹ் கேட்பான். ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒரு நபி. அதே போல யோம நது குல்லு உனாசின் பி இமாமிஹிம். உங்க நபிமார்கள்லாம் கூட்டி என் முன்னாடி வாங்க, சாட்சி சொல்லுங்க என்பதை அல்லாஹ் கூப்பிடுவான். இப்படி சாட்சிகள் 3 விதம். ஒன்று நபிமார்கள் சொல்லக்கூடிய சாட்சி, இன்னொன்று அனைத்து மக்களுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாட்சி, மூன்றாவது வஃபி அன்ஃபுசிக்கும் தங்களுடைய அவய உறுப்புகள் எல்லாம் சொல்லக்கூடிய சாட்சி என்பதாக 3 வகையாக நாம் சொல்லலாம். அல்லாஹ் நினைத்திருந்தால் இவன் இந்தந்த தப்பு செய்தார்கள், இவர்களை நரகத்துக்கு அனுப்புங்க, இவர்கள் எல்லாம் இந்தந்த நற்காரியங்கள் நல்ல அமல்கள் செய்தாங்க, இவங்க சொர்க்கத்துக்கு அனுப்புங்க, ஃபஆலு லிமா யுரீத். அல்லாஹ் நினைச்சிருந்தா அப்படி சொல்லி முடிச்சிருக்கலாம். அல்லாஹ் ஆட்சியாளனுக்கெல்லாம் ஆட்சியாளன், நீதவான்களுக்கெல்லாம் நீதவாளன். எனவே அடியார்களுக்கு சற்றும் அநீதம் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்தந்த நபிமார்களை கூட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான், விசாரணை செய்வான் என்பதாக திருமலையில் அல்லாஹ்வே சொல்லி காட்டுவான். எனவே சிறந்த ஒரு நீதவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். அதே போல நாளை மறுமையில எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சாட்சி ஷஹீதன் என்கிற குர்ஆன்ல எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஓதப்படுகிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி அழுவாங்க. சாட்சி சொல்ற இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஆயத்தை ஓதுகிற பொழுது அழுகிறார்கள். எனவே சாட்சி சொல்லப்படுகிற நாம் எப்படி இருப்போம் யோசித்து பார்க்க வேண்டும். நாளைக்கு 10 நம்முடைய உறுப்புகள் நமக்கே எதிராக சாட்சி சொல்லுமா? அல்லாஹ் அக்பர். நம்ம கூட இருக்கிற 10 உறுப்பு நமக்கே எதிராக சாட்சி சொல்லும். முதல்ல 2 காது 2 கண்ணு 4, 2 காலு 6, 2 கை 8, உடல்ல உள்ள தோல் 9, அதே போல 2 உதட்டுக்கு மத்தியில் உள்ள நாக்கு 10. இந்த 10 உறுப்புகளும் நமக்குள்ளேயே இருக்கு. நபிமார்கள் அந்தந்த கூட்டத்தார்களுக்கு சிபாரிசு செய்வாங்க, சாட்சி சொல்வாங்க, எல்லாம் ஓகே. ஒட்டுமொத்த மக்களும் சொர்க்கம் செல்வதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொல்வாங்க, சிபாரிசு செய்வாங்க, ஓகே. இப்ப நம்முடைய அங்க அவயங்களே கையை இந்தந்த கொடுத்தல் வாங்கல் செய்தது, இந்தந்த தவறு செய்தது, இந்தந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து கையை பேசும், காலு பேசும் என்பதாக இந்தந்த உறுப்புகள் எல்லாம் பேசும் என்பதை அல்லாஹ் சொல்றான். முதல்ல வாயை லாக் பண்ணப்படும். யாசின் சூரால வருதா இல்லையா? அல் யௌம நஹ்திமு மின் அஃப்வாஹிஹிம். உங்கள் வாய்கள் எல்லாம் பூட்டப்பட்டு விடும், முத்திரையிடப்பட்டு விடும். ஏன்னா அவன் வாய் இருந்தாதானே எல்லாத்தையும் சொல்லிடுவான், வச்சிருவான்ட்டு அல்லாஹ் அதை க்ளோஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் சொல்லப்படும், உங்களுடைய கை கால்கள் எல்லாம் நீங்க என்னென்ன செஞ்சீங்க என்பதாக சாட்சி பெறப்படும். கால் இந்தந்த பாதையெல்லாம் சென்றுச்சு, இந்தந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுச்சு. ஒவ்வொரு உறுப்பும் நாளைக்கு பேசும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்கள் சொல்லி காட்டுகிறார். அதே சொல்லிவிட்டு சொன்ன அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உங்களுடைய உடல் உறுப்புகள்ல இன்னொரு உறுப்பு இருக்கு, அதுவும் நாளைக்கு அல்லாஹ் முன்னாடி சாட்சி சொல்லும். அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. சாட்சி சொல்ற இடத்துல இருக்கிற எனக்கே பயமா இருக்கு, தப்பு செய்யற நீங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தடவை அந்த ஷஹீத் என்கிற ஆயத்தோடு அழுவாங்க. யோசிச்சு பார்க்கணும். அது என்ன உறுப்புனா 2 தொடைகள் சாட்சி சொல்லுமா. கபர்ல வைக்கப்பட்டோன முதலிலே நாற்றம் எடுக்கக்கூடிய முதல் உறுப்பு என்னன்னா வயிறு நாற்றம் எடுக்குமா. அதனால உலகத்தில் வாழுகிற பொழுது உன்னால முடிந்த அளவுக்கு
ஹலாலான சம்பாத்தியத்தை நீ பேணிக்கொள், ஹலாலான உணவை சாப்பிட்டுக்கொள். கபர்ல வைக்கப்பட்டோட முதல் உறுப்பு அதுதான் நாற்றம் எடுக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. எனவே வாழுகிற பொழுது நாம் சரியான முறையில் தக்குவாவோடு, இறை அச்சத்தோடு, அல்லாஹ்வோட பயத்தோடு மார்க்கத்தை பின்பற்றி சட்டத்திட்டங்கள் எல்லாம் பேணி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் கேள்வி கணக்குகள் லேசாக்கப்படும், கபருடைய வாழ்க்கை பிரகாசமாகும். இதையெல்லாம் தாண்டி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் முன்னால் சிபாரிசு செய்து அல்லாஹ் சொல்வான், பாதி சொர்க்கம் நான் உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா, விட்டுறீங்களா அப்படின்னு கேட்பான் அல்லாஹ். பாதி சொர்க்கம் மீதி பேரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிமிஷம் கூட இந்த உம்மத்தை விடவே மாட்டான். ஒரு துவா, அந்த ஷஃபாத் என்கிற ஒரு துவா அல்லாஹ் கேட்பான், ஷஃபாத் என்கிற துவா உங்களுக்கு போதுமா, இல்ல சொர்க்கத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அடைக்கிறேன் அப்படி அல்லாஹ் சொல்லுவான். எனக்கு என் ஷஃபாத் தான் வேணும் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. ஒரு தடவை ஹசன் ஹுசைன் அவங்களுடைய பேர குழந்தைங்க விளாண்டு இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவாங்க. ஏன்னா ஒருத்தர் ஷஹீதாக்கப்படுவார், ஒருத்தர் நஞ்சு கொடுத்து கொல்லப்படுவார், விஷம் துய்க்கப்பட்டு இறக்கப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பாங்க. அப்போ ஃபாத்திமா அம்மா, ஈரக்குறை ஃபாத்திமா அம்மா, நீங்க தான் ஒரு துவா வச்சிருக்கீங்களே, உங்களுடைய பேரக்குள்ள தானே, நீங்க துவா செய்யலாமா இல்லையா, அது என் உம்மத்திற்காக வைத்திருக்கிறேன்னு சொன்னாங்க. எப்படிங்க, என் உம்மத்திற்காக நான் வைத்திருக்கிறேன். அல்லாஹ் இப்ப கேட்கிறான், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீ அமுச்சு விடுப்பா, பாத்துக்கலாம், மீதி பேர் பார்த்து. ஒருத்தர் வாகிதத்தின் மின் உம்மத்தி மினன்னா, ஒருத்தர் நரகத்துக்கு போறது கூட என்னால் அனுமதிக்கவே முடியாது, அந்த ஒருத்தரையும் கைப்பிடித்து நான் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்தே ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் அந்த துவா, ஷஃபாத் என்கிற துவாவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறார்கள். எனவே அப்பேற்பட்ட நாயகம் கரம் பிடித்து அவர்களோடு சொர்க்கம் இருக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் தருவானாக. வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பயத்தோடு மார்க்க சட்டங்களை பேணி வாழ்பவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோன்பு வைக்கும் நியத், நவைத்து ஸௌமகதி அன் அதாஇ ஃபர்லி ரமலானி ஹாதி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத் செய்கிறேன், அல்லாஹ்விற்காக வேண்டி. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.